பொங்கல் பரிசு 3000 உறுதி. முதலமைச்சர் ஸ்டாலின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. குஷியில் தமிழக மக்கள். அதாவது முதல்வர் மு.க. ஸ்டாலின் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வகிக்கும் குடும்பங்களுக்கு சிறப்பு பரிசு வழங்க உத்தரவிட்டுள்ளார். இந்த தொகுப்பில் 3000 ரொக்கம், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீள கரும்பு, வேட்டி மற்றும் சேலைகள் ஆகியவை அடங்கும். இவை அனைத்தும் நியாய விலை கடைகள் மூலம் பொங்கலுக்கு முன்பாக விநியோகிக்கப்படும். அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் இருப்பவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படும். எப்படி பொங்கல் பரிசு வாங்குவது என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். இது மிகவும் எளிமையானது. உங்களுக்கு ஒரு டோக்கன் ரேஷன் கார்டு அடிப்படையில் நாளை முதல் வழங்கப்படும். டோக்கன் கிடைத்தவர்கள் அதை காட்டி ரேஷன் கடைகளில் பொருட்கள் மற்றும் பணத்தை வாங்கிக் கொள்ளலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக டோக்கன் அச்சடிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த டோக்கனின் முக்கியமான விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் 2,22,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, நெய் உள்ளிட்டவை பரிசு தொகுப்பில் இடம்பெறுகிறது. கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு 2026 டோக்கனில் கடையின் பெயர், குடும்ப அட்டைதாரர் பெயர், குடும்ப அட்டை எண், கிராமம், தெரு, டோக்கன் எண் ஆகிய விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. கடந்த வருடம் இதே காலகட்டத்தில் ஜனவரி 9ஆம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே அரசு பொங்கல் பண்டிகைக்கான கரும்பு கொள்முதலை ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்திற்கு பிறகு மட்டுமே தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி தைப்பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 ரொக்க பரிசாக வழங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். நிதித்துறை அதிகாரிகளின் ஒப்புதல் இதற்கு கிடைத்துள்ள நிலையில் ஆரம்பத்தில் ரூபாய் 5000 வழங்க திட்டமிட்டிருந்தது. ஆனால் தற்போது 3000 வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இம்முடிவு பரிசீலனை செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 5000 வழங்கினால் கடுமையான நிதி இழப்பு ஏற்படும் என நிதித்துறை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ரூபாய் 3000 வழங்குவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் இதனால் பெரிய நிதி சுமை இருக்காது என முதல்வரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய அடையாளமாக கொண்டாடப்படும் பொங்கல் திருநாள் விவசாயத்திற்கும் மனித குலத்திற்கும் நன்றி செலுத்தும் முக்கிய பண்டிகையாகும். இந்த பொங்கல் பண்டிகை மக்கள் சிறப்பாக கொண்டாட உதவும் வகையில் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்படுகின்றன. தமிழகத்தின் அதிகரித்து வரும் நிதி பற்றாக்குறை, ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் பல திட்டங்கள், மானியங்கள், உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகள் மற்றும் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் போன்ற காரணங்களால் நிதி சவால்கள் அதிகரித்தன. இதன் விளைவாக ரூபாய் 5000க்கு பதிலாக 3000 வழங்க அதிகாரிகள் பரிந்துரைக்க முதல்வர் ஸ்டாலின் அதனை ஏற்றுக்கொண்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு செய்தி தமிழக மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. கொரோனா காலத்தில் கூட பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 2500 அளிக்கப்பட்டது. ஆனால் இம்முறை அதனை விடவும் அதிகமாக 3000 அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2,22,91,710 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வகிக்கும் குடும்பத்தினர் பயன்பெறுவர். இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகை யாருக்கெல்லாம் கிடைக்காது என்ற தகவல் தெரியவந்துள்ளது. தமிழக அரசின் அறிவிப்பிலேயே அரிசி அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சர்க்கரை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை கிடைக்காது. இதனால் சர்க்கரை ரேஷன் அட்டை வைத்திருப்போர் தகுதி அடிப்படையில் அரிசி அட்டையாக மாற்றிக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புதிய ரேஷன் அட்டைகள் தகுதியான பயனாளிகள் பலருக்கும் அளிக்கப்படவில்லை. இதனால் பொங்கல் பண்டிகைக்கு முன் அவர்களின் ரேஷன் கார்டுகள் ஆக்டிவ் ஆகவில்லை என்றால் லட்சக்கணக்கானோருக்கு தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 3000 கிடைக்காது என்று கூறப்படுகிறது.
இந்த நிலையில் ஜனவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பார் என தெரிகிறது. கூட்ட நெரிசலை தவிர்க்க ரேஷன் கடைகள் மூலம் வீடு வீடாக டோக்கன் வழங்கும் பணி விரைவில் தொடங்க உள்ளது. ஒரு நாளைக்கு சுமார் 400 கார்டுகளுக்கு வீதம் பரிசு வழங்க திட்டமிட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரொக்க பணம் வழங்கப்படாதது மக்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது தேர்தல் நெருங்குவதாலும் மக்கள் கோரிக்கையை ஏற்றும் இந்த ஆண்டு ரொக்க பணத்தை 3000ஆக உயர்த்தி வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே, அதாவது ஜனவரி 14ஆம் தேதிக்குள் அனைத்து தகுதியான குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பணம் மற்றும் பரிசு தொகுப்பை வழங்கி முடிக்க தமிழக அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. உங்களுக்கான டோக்கன் உங்கள் வீட்டிற்கே தேடி வரும். அதில் குறிப்பிடப்பட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் ரேஷன் கடைகளுக்கு சென்று பரிசு தொகையை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தைய பொங்கல் என்பதால் ரொக்கத் தொகையும் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே நிலவியது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஜனவரி 4, 2026 அன்று முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி தமிழ்நாடு முழுவதும் 2,22,91,710 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் வகிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இதில் பச்சரிசி, சர்க்கரை, கரும்புடன் சேர்த்து ஆண்களுக்கு வேட்டி மற்றும் பெண்களுக்கு சேலை ஆகியவையும் வழங்கப்படும். இதோடு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 3000 ரொக்கத் தொகையும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக மொத்தம் ரூபாய் 6,936 கோடி நிதி ஒதுக்கப்பட உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு, வேட்டி, சேலை மற்றும் 3000 ரொக்கத் தொகை வழங்குவதும் திட்டத்தை வரும் ஜனவரி 8, 2026 அன்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஜனவரி 8, 2026 முதல் 14, 2026 வரை 7 நாட்கள் தொடர்ந்து நியாய விலை கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் நடைபெறும். தினமும் சுமார் 400 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 3000 பணம், பச்சரிசி, சர்க்கரை மற்றும் கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் ஜனவரி 6, 2026 அன்று தொடங்க உள்ளது. நியாய விலை கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன்களை வழங்கி வருகின்றனர். அந்த டோக்கன்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் அட்டைதாரர்கள் தங்கள் அருகிலுள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதனால் தமிழக மக்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.